தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக தாவரவியல் பூங்கா உள்ளது. 22 ஏக்கர் பரப்பில் 3500 மரங்களுடன் உள்ள தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. அதன்படி நுழைவாயில், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகள், நடைபாதை, ஆம்பி தியேட்டர், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் பலகைகள், புதிய சிறியவர் ரயில், பேட்டரி கார், பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய குடில்கள், நீர்வீழ்ச்சி போன்றவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க தாவரவியல் பூங்காவை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். பின்னர் விழாவில் சொகுசு மின்சார காரில் பயணம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை முழுவதுமாக சுற்றி பார்த்து அதனுடைய அழகை ரசித்தார். நீ எதுக்கு நின்றுட்டு போறா? புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1,20,000, இரண்டாவது தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1,60,000, மூன்றாவது தவணையாக 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 7 லட்சம், ஒரு நபருக்கு ரூபாய் 1,90,000 என மொத்தம் ரூபாய் 11,70,000 நிதி உதவிக்கான அரசாணைகள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திபாலன், சக்திவேல், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, பழனிவேல், அருள், ஆதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் சார்பில் பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு 5 பொருட்கள் கொண்ட தீபாவளி தொகுப்பு பரிசை தொடங்கி வைத்தது. அதனை தவளக்குப்பம், புறநாங்குப்பம் பகுதியில் உள்ள சதாநகரில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுமக்களுக்கு தீபாவளி தொகுப்பு பரிசை வழங்கினார். இதில் அப்பகுதியை சேர்ந்த கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். குப்பைகளை அள்ளிடு, அள்ளிடு, அள்ளிடு. அதிகாரியே வரச்சொல், அதிகாரியே வரச்சொல், 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 எல்ஏடிஆரை அதிகாரியே வரச்சொல். உள்ளது குப்பையை அள்ளிடு, 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 குப்பைகளை அள்ளிடு. ஊரு ஃபுல்லா நாத்தங்க, ஆபீஸ் ஃபுல்லா வாசனைங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை நாளிலிருந்து இன்று வரை நகராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பைகளை சரிவர அகற்றப்படாததால் தொகுதி முழுவதும் ஆங்காங்கே குப்பை தேங்கியுள்ளன. இதனால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்நிலை குறித்து பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் பலமுறை புதுச்சேரி நகராட்சி அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனை எதிர்த்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. முற்றுகை போராட்டத்தின் போது உருளையன்பேட்டை தொகுதியில் குப்பைகள் சரிவர அகற்றப்படாதது குறித்து
குப்பை அகற்றம் செய்யுங்கள், மக்களின் சுகாதாரத்தை காப்பாற்றுங்கள் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, குப்பை எடுப்பதுன்றது ஒரு அரிதான விஷயமா மாறிடுச்சு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு நகரப்பகுதியில் இருக்கிற மெயின் ரோட்டை தவிர உள்பகுதியில் இருக்கிற பகுதியெல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை குப்பை எடுத்துக்கிற அவல நிலை இருக்குது. அதனால அந்த குப்பை எடுக்கிறதுக்கு தேவையான அந்த ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தாதனால அவங்க சாக்கு பையிலையும் இல்ல அந்த ஒரு வண்டி அவங்க அனுப்புற வரைக்கும் அவங்க வந்து அந்த குப்பை எடுக்காத மக்கள் மத்தியில அந்த குப்பை தேங்கறதா பிரச்சனை, அந்த புகார் நிறைய வருது. குறிப்பா சொல்ல போனா என் தொகுதியில இருக்கிற பெரிய மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டை சுற்றி உள்ள பகுதி, நகரப்பகுதியில முக்கியம். இன்னைக்கு இந்த நகரப்பகுதியில இவ்வளவு குப்பை எடுக்கலன்னா கிராம பகுதியெல்லாம் இன்னைக்கு புதுச்சேரியுடைய மக்களுடைய நிலைமைன்றத எண்ணி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. இப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குப்பை எடுத்துன்னு இருந்தாங்க, ஒரு ஸ்வச் பாரத்னு. அவங்க வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் நகரப்பகுதியில குப்பை எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் வந்துருவாங்க, வண்டிங்களும் கூட வந்துருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேலதான் அந்த வண்டி யார்ட்ல இருந்தே வெளியே வருதா என்றது தெரியுது. அதுக்கு மேல வந்தாக்கா ஒரு 9, 10 மணிக்கு தான் ஏரியாவுள்ள இந்த வண்டியே வருது. அப்ப மக்கள் என்ன செய்யறாங்க, காலையில 8 மணிக்குள்ள வேலைக்கு போறவங்களாம் குப்பையை அவங்க கிட்ட கொடுக்க முடியாது, வீதியில கொட்டு போயிடுறாங்க. வீதியில கொட்டு போற குப்பையை அவங்க எடுக்கிறதே கிடையாது. அப்ப அவங்க குப்பை கலெக்ஷன் பண்ணக்குள்ள வீடுகளில் கொடுக்குற குப்பையை மட்டும் எடுத்துன்னு குப்பை எடுத்துதான் கணக்காயிட்டு போறாங்க. அப்ப ஒவ்வொரு பகுதியிலும் குப்பை அதிகமா தேங்கிடுது. குறிப்பா வந்து இந்த தீபாவளி நாள்ல இருந்து இன்னைக்கு யாருக்கு ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. இந்த 5-6 நாள்ல நிறைய இடத்துல குப்பை எடுக்காத, இன்னைக்கு பட்டாசோட, இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் நான் காட்டுறேன், அந்த பட்டாசோடய அந்த குப்பையில பட்டாசு கழிவுங்களோட அது குப்பை எடுக்குது. ரெண்டாவது அந்த குப்பை எடுக்காததுனால அன்னைக்கு தீபாவளிக்கு மறுநாள் மழை பெஞ்சதுல அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலை ஓரம் ஃபுல்லா அந்த குப்பை எடுக்காததுனால அந்த எல் ட்ரெயின் வாய்க்காலாம் அடப்பட்டு போய் அந்த பெருமழையில தண்ணி மக்கள் மத்திய அந்த வீட்டுக்கு குடியிருப்பு பகுதியில் போயிடுச்சு. இது இந்த உள்ளாட்சி துறையில இப்படி ஒரு ஆவலம் இல்லை. ரெண்டாவது பிடபிள்யூல பாத்தீங்கன்னா சிறந்த குடிநீர் கிடையாது, சிறந்த சாலை கிடையாது. அதே நேரத்துல இந்த உப்பாறுல அந்த வீடியோவும் அனுப்புறேன். அந்த பகுதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாதி உப்பாறை வந்து கட்டுமானத்தால் அடிச்சிட்டாங்க. மீதிக்கிற பகுதியில அந்த கழிவு எல்லாம் தேங்கி போய் அப்படியே அடைச்சுன்னு இருக்குதே தவிர எதுவும் தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. அப்ப அந்த காமராஜ் சாலைல இருந்து மறைமடை சாலை இடைப்பட்ட பகுதியில அந்த கட்டுமானத்தால தடுக்கப்பட்ட அந்த வெள்ள நீர் கண்ணையன் நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர், கோவிந்த சாலை, குபேர் நகர், அந்தோணியர் கோயில் பகுதி, இந்த பகுதியெல்லாம் வந்து வெள்ள நீர், அந்த நேரு நகர்லாம் வெள்ள நீர் அதிகமாகி மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கும். அது பார்த்தா அந்த சேறு, அந்த கழிவு எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள போய் அதை தொடச்சி சுத்தம் பண்றதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் ஆகி போகுது. ஒவ்வொரு மழைக்கும் இந்த மாதிரி இருக்குது. நான் இதை பலமுறை அதிகாரிட்ட சொல்றேன், இன்னைய வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு இந்த குடிநீர் பிரச்சனையாலையும் இல்ல ஓவாவதையாலையும் மக்கள் வந்து நிறைய வயிற்றாலையும் வாந்தி பேதியாலையும் மருத்துவமனையில சேர்ந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போதிய படுக்க வசதி இல்லாத நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதே நேரத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்தவங்க கிட்னி ஃபெயிலரால இன்னைய வரைக்கும் அவசரப்பட்டுன்னு வீட்டுங்கள்ல சிகிச்சையில இருந்துருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனாளிக்காக டெய்லி அதாவது 1-2 பேர் செத்துந்தாங்கிறாங்களே தவிர அதுக்கு நிரந்தர தீர்வே இல்லாதது. இப்படி நகரப்பகுதியில எப்படின்னா இன்னைக்கு கிராம பகுதியில அந்த மக்கள் என்ன பண்ண, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேரிடர் காலத்துக்காக எல்லா இடத்துலயும் மீட்டிங் போடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல மீட்டிங் போடுறாங்க, உள்ளாட்சி துறையில மீட்டிங் போடுறாங்க, கவர்னர் ஆஃபீஸ்ல மீட்டிங் போடுறாங்க, சட்டமன்றத்துல மீட்டிங் போடுறாங்க, அந்த துறை அமைச்சர் மீட்டிங் போடுறாங்க, செக்ரட்டரி மீட்டிங் போடுறாங்க. ஆனா இத்தனை பேரும் மீட்டிங் போடுறாங்களே தவிர எல்லா துறையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்களா கேட்டாக்கா, சார் இது எங்க வேலை இல்லை, அவங்க பிடபிள்யூ பார்க்கணும். பிடபிள்யூ கேட்டா சார் அது உள்ளாட்சித்துறை பார்க்கணும். உள்ளாட்சித்துறையை கேட்டாக்கா சார் வருவாய்த்துறையை கேட்கணும். வருவாய்த்துறையை கேட்டாக்கா சார் மின்துறையை பார்க்கணும். அப்ப ஒரு பேரிடர்னாக்கா எல்லா துறையும் ஒருங்கிணைந்து செயல்படுறது அந்த திட்டமே செயல்படாது இல்லாதால மக்களுக்கு வந்து யார்கிட்ட போய் புகார் சொல்றது, எங்க சொன்னா தீர்வுன்னு கடைசியா எங்கேயும் அந்த நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்களே தவிர இது அவங்கவுங்கள பார்க்க வேண்டிய வேலையா இருக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்களை தொல்லை கொடுக்குறாங்க. தொல்லை கொடுக்கறது அது அவங்க தொல்லை கொடுக்குறதுன்னு நினைக்கல, அது எங்களுக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை. இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு ஒரு போன் அடிச்சா எடுக்காததுனால எங்க சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க வந்து தேட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனா நாங்க சொன்னாலும்
போனாலும் சார் அவங்க வரல இவங்க வரலன்னு இதே பதில் தான் வருதே தவிர இன்னைக்கு குப்பை எடுக்காததுனால ஊரெல்லாம் நாரி கிடக்குது. அந்த அந்த மக்களுக்கு இதால நோய் தாக்கம் ஏற்படுது. இதை சம்பந்தப்பட்ட துறையினர் இதுக்கு மேலேயாவது மழை பெஞ்சு நிற்குது. இந்த மழை இன்னும் எவ்வளவு பெய்ய போகுது இல்லை வழுக்குமான்றது தெரியாது. ஆனா இதே நிலை நீடித்தா இந்த புதுச்சேரியில மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊரா மாறிடும். இதனால இருக்கிறவங்க, அதாவது இன்னைக்கு ஆட்சியாளரும் சரி அதிகாரிகளும் சரி ஒருங்கிணைந்து மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்யணுன்றது இதை வயல கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா மக்களை திட்டி தொடர்ந்து டெய்லி போராட்ட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டுக்கிறோன்றத உங்களை வயல தெரிவித்துக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுவை அரசு சார்பில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 212 செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். பொதுவாக புதுவை அரசு அனைத்து பணியாளர்களையும் நுழைவுத் தேர்வு நடத்திதான் தேர்வு செய்கிறது. இதில் மட்டும் விதிவிலக்காக செவிலியர்களை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சொசைட்டியாக இருக்கிறது. இதனால் வெளிப்படைத்தன்மையுடன் செவிலியர்கள் நியமிக்கப்படுவார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை செவிலியர் நியமனத்தை நடத்த வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் செல்லவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். புதுவையில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு கலால் துறையில் மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்குவது, ரெஸ்டோ பார்களுக்கு உரிமம் வழங்குவதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளாகி வருகிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில் ஊழல் முறைகேடுகள் எதுவும் நடக்காது என்று சொல்லும் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா உள்ளிட்டோர் புதுவையில் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் முறைகேடுகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றனர் என தெரிவித்தார். திரு ஜான்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா அமைச்சர், திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் இருவரும் ஜோ சார்லஸ் மார்டின் அமைப்போடு இணைந்து செயல்படுகிறார்கள். ஆனால் திரு ராமலிங்கம் அவர்கள் எங்களுடைய கட்சிக்கும் திரு ஜோ சார்லஸ் மார்டினுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் ஏன் திரு ஜான்குமார் அவர்கள் மீதும் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்களுக்கு ஏன் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவில்லை? அவர்களை ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கவில்லை? திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் தான் கொடுக்கிற பேட்டியில் என்ஆர் பாஜக அரசு ஊழல் புரிகின்ற அரசு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது, இளைய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, புதுச்சேரியில் சாலைகள் சரியில்லை, சாலம் சரியில்லை, குடிதண்ணீர் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் கொடுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூறி வருகிறோம். அதையே அவர் கூறுகிறார். இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆள தகுதி இல்லை என்று திரு ஜோ சார்லஸ் மார்டின் கூறுகிறார். ஆனால் அவரோடு பாரதிய ஜனதா கட்சி கைகோர்த்து இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அவரோடு கைகோர்த்து இருக்கிறார். திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் கைகோர்த்து இருக்கிறார். இதிலிருந்து மிக தெளிவாக ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் அந்த அமைப்பு பாரதிய ஜனதாவினுடைய பி டீம் என்பது தெளிவாக தெரிகிறது. புதுவை கவிஞர் புதுவை சிவத்தின் 108வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு கவியரங்கம் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் அரசு செயலர் முகமது அசன் அபின், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் முரளிதரன், கலை பண்பாட்டுத்துறை அதிகாரி வேல்முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினார்.
தொடர்ந்து சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் பாவலர் சண்முகசுந்தரம் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுவை சிவத்தன் மகன் சிவ இளங்கோ, மகள் பூங்குடி பரங்குசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு புதுவை சிவத்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு புதுவை சிவத்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் 196வது கார்ப்பரேஷன் கூட்டம் மத்திய தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்களில் உள்ள பதிவு செய்யப்படாத தகுதியான ஊழியர்களையும் பதிவு செய்ய ஊக்குவிக்கும் ஸ்ப்ரீ 2025 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் 2025 ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை அமலில் இருக்கும். இதன் மூலம் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தங்களது நிறுவனங்கள் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை ESIC இணையதளம், ஸ்ரம் ஸ்விதா இணையதளம் மற்றும் MCA இணையதளம் ஆகியவற்றின் மூலம் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யலாம். திட்டத்தின் அம்சங்கள்: முதலாளிகள் அறிவித்த தேதியிலிருந்து ESI சமூக பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வரும். முந்தைய காலத்திற்கான பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குரிய அபராதமும் விதிக்கப்படாது. ஆய்வின் போது முந்தைய காலத்திற்கான எந்தவிதமான பதிவுகளோ அல்லது ஆவணங்களோ தாக்கல் செய்ய வேண்டியதில்லை. முந்தைய காலத்திற்கான எந்தவிதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் தங்களது ஊழியர்களை பதிவு செய்ய இந்த திட்டத்தை மாவட்டங்களை சேர்ந்த தொழிற்சாலைகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் தகவலுக்கு அருகில் உள்ள ESI கிளை அலுவலகம் அல்லது புதுச்சேரி ESI மண்டல அலுவலகத்தை 04132357 தொடர்பு கொள்ளலாம் அல்லது www.esic.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சுண்ணாம்பாற்றில் பல்வேறு வகையான படகுகளில் பயணம் செய்து பாரடைஸ் பீச்சுக்கு சென்று ஆனந்தமாக மகிழ்ந்து மீண்டும் படகில் படகு குழாமிற்கு வருவது வழக்கம். இதனால் வாரந்தோறும் சனி, ஞாயிறு மட்டுமின்றி தொடர் விடுமுறை தினங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் தமிழகம் புதுச்சேரியில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாகவும் வீடூர் அணை திறப்பினாலும் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றின் படுகை அணை நிரம்பி வடிவதோடு கடலை நோக்கி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அதில் ஆகாய தாமரை செடிகளும் அடித்து செல்லப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நோனாங்குப்பம் படகு குழாமில் படகு சவாரி நிறுத்தப்பட்டு படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அருகில் உள்ள தனியார் படகு குழாமிலும் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தற்காலிகமாக படகு குழாம் நேற்று அரசு அனுமதியோடு மூடப்பட்டுள்ளது. படகு குழாம் மூடப்பட்டது தெரியாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனால் அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள இண்டஸ் டவர்ஸ் லிமிடெட் மற்றும் சென்னை NIIT அறக்கட்டளை ஆகியவை இணைந்து CSR நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 கம்ப்யூட்டர்கள், 2 பிரிண்டர், 3 LED ஸ்மார்ட் டிவிகள், 4 வெப் கேமராக்கள், 5 கம்ப்யூட்டர் மேசைகள், ஒயிட் போர்ட் போன்றவைகள் வழங்கப்பட்டன. இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் திறன்மிகு வகுப்பறைகளுக்கான சான்றிதழ்களையும் மாணவர்களுக்கு புத்தகங்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், சமக்ர சிக்ஷாவின் மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசின் கீழ் இயங்கும் சமூக உயர்கல்வி நிலையங்களில் இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் பட்டயம் பயிலும் மாணவ மாணவியர் தங்கள் எதிர்கால திட்டங்களான நல்ல வேலைவாய்ப்பு, உயர்ந்த ஊதியம், சிறந்த நிறுவனங்களில் பணியமர்த்தப்படுதல் போன்ற எண்ணங்களை கருத்தில் கொண்டு தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு 2 நாள் பயிற்சி முகாம் கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு பிரிவின் சார்பில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் அருளரசி தலைமை தாங்க கணிப்பொறி துணை உதவி பேராசிரியர் முனைவர் தமிழ்செல்வன் வரவேற்றார். நிகழ்வில் கூட்டுறவு வணிக மேலாண்மையில் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் செல்வராஜ் வாழ்த்துரை வழங்கினார். இந்த பயிற்சி முகாமில் புகழ்பெற்ற முன்னணி நிறுவனமாக விளங்கும் AICPECF குழும தலைமை செயற்குழு இயக்குனர் விஷ்ணு பிரசாத் முதல் நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைய வளாக வேலைவாய்ப்பு பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் நாராயணன் மேற்பார்வையில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வுகளில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் பிரிவு உறுப்பினர்கள், துறை தலைவர்கள் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பின்னர் மாணவ மாணவியர்களிடம் பயிற்சி குறித்து பின்னூட்டம் பெறப்பட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் நாராயணன் நன்றி கூறினார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுவையில் பெய்த கனமழையின் போது காலாப்பட்டு தொகுதியில் 25 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதனால் பல பகுதிகளில் வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. வீட்டு உபயோக சாதனங்கள் சேதமடைந்தன. மீனவர்களின் படகுகள், வலைகள் அடித்து செல்லப்பட்டு பல கோடி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து புகார் தெரிவித்தேன். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் வந்து பார்வையிட்டார். பாதிக்கப்பட்டோருக்கு ரூபாய் 1 லட்சம் வரை நிவாரணம் தர வேண்டும் என கேட்டுள்ளோம். உரிய ஆய்வு நடத்தி விரைந்து நிவாரணத்தை பாதிக்கப்பட்டோருக்கு தர வேண்டும். காங்கிரசால் ஒதுக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்னையும் அமைச்சர் ஜான்குமாரையும் பாரதிய ஜனதாவில் இருந்து நீக்க வேண்டும் என கூறியுள்ளார். புதுவைக்கு எந்த வளர்ச்சியும் செய்யாதவர் நாராயணசாமி. குறுக்கு வழியில் முதலமைச்சரானவர். அந்த 5 ஆண்டு காலம் புதுவையின் கருப்பு ஆண்டாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்காக செய்ய வேண்டும். அதை அவர் செய்யவில்லை. புதுவை வரலாற்றில் காங்கிரஸை ஆளும் கட்சியிலிருந்து அடுத்த தேர்தலில் பூஜ்ஜியமாக்குவார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற முடியுமா? 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் தெளிவாக உள்ளனர் என தெரிவித்தார். ஜோ சார்லஸ் மார்டின் நாங்கெல்லாம் அவங்க கட்சியில எந்த மாதிரியும், அதாவது புதுச்சேரி மாநிலத்துல அது இந்தியாவில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொல்றாரு, அதாவது ஒரு தீபாவளி பண்டிகை என்பது அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அது பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் ஸ்வீட்டு படாசு கொடுத்து பரிமாறுவது வழக்கம். இது ஒரு நாகரிகமான அரசியல். இது எப்பயுமே புதுச்சேரி மாநிலத்துல காங்கிரஸ் கட்சிக்கார சார்ந்தவர்களும் எங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க, திராவிட முன்னேற்ற ஸ்வீட் கொடுப்பாங்க, நாங்களும் கொடுப்போம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்முடைய ஜேசிஎம் சார்லஸ் மார்டின் அவர் எங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ், படாஸ் பாக்ஸ், அப்புறம் சில பேர் மிக்சி, வாஷிங், அதாவது ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொருட்கள் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் குக்கர் கொடுப்பேன், எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுப்பேன். என்னுடைய இது பொருளாதாரத்துக்கு ஏற்றுதான் நான் எல்லாருக்கும் வழங்குவேன். இதெல்லாம் கேவலமாக இதை ஒரு தலைகுருவா ஒரு நாராயணசாமி பேசுறதுக்கு அவருக்கு புதுச்சேரி மாநிலத்துல ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல மத்திய அமைச்சராகவும், அதுவும் குறிப்பாக விவகாரத்துறை அமைச்சர், அதாவது பாரத பிரதமர், அப்ப இருந்த பாரத பிரதமருடைய கூடிய நிழலாக இருந்தவர் மன்மோகன் சிங்கோட நிழலா இருந்தாரு நம்மளுடைய மத்திய அமைச்சர். அப்ப இருக்கும்போது முதலமைச்சர் இருந்தாரு. இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே செய்தவர் நாராயணசாமி. அதுக்கப்புறம் குறுக்கு வழியில அண்ணன் நமச்சிவாயம் தான் காங்கிரஸ்ல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு தேர்தலில் சந்திச்சு முதலமைச்சர் ஆயிட்டு
குறுக்கு வழியில அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ஏமாத்தி குறுக்கு வழியில நம்முடைய நாராயணசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா பதவி வச்சார். அந்த 5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு கருப்பு தினமா தான் நம்ம அந்த 5 ஆண்டு காலம் எந்த ஒரு ரோடு வசதி 5 ஆண்டு காலம் உங்களுக்கு அத்தனை பத்திரிகை போய் தெரியும். ஒரு ரோடு கூட எங்கேயுமே போடல. ஒரே ஒரு முதியோர் பென்ஷன் 100 ரூபாய் பணம் ஏற்றி கொடுக்கல. இன்னைக்கு எதுவுமே செய்யாம தன்னால அதாவது முடியாத ஒரு நாராயணசாமி நேர கவர்னர் மாளிகை வாசல்ல கருப்பு சட்டை போட்டு இது ஒரு நாகரிகமான அரசியலே கிடையாது. மக்களுக்கு மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு பணியாற்றணும். அதுதான் சட்டமன்ற உறுப்பினர். யார் எது எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு கிடைக்குமோ சட்டமன்றத்துல போய் பேசி அவங்களுக்கு தேவையான ரோடுல பேசி டெல்லியில போய் பேசி வாழ்ந்து மக்களுக்கு செய்யணும். அதெல்லாம் 5 வருஷமா சும்மா விட்டு உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டாங்க. வாரம் ஒரு பிரஸ் மீட். புதுச்சேரியில் சமீபத்தில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை ஆளுநர், முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு அந்த நிலையத்தில் உள்ள விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து திறப்பு நிகழ்வை மேற்கொண்டனர். ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த விநாயகர் சிலை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமலும் மழையிலும் வெயிலும் நின்று வருகின்றது. இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கவலைப்பட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஓம் சக்தி ஆன்மீக மன்றம் சார்பில் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை நேரில் சந்தித்து அந்த விநாயகர் சிலைக்கு நிரந்தர கோயிலை அமைத்து பாதுகாப்பு வழங்க கோரிக்கை மனுவை வழங்கினர். இதன் மூலம் பக்தர்கள் அந்த சிலைக்கு பூஜை செய்யவும் வசதியும் சிலையின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநர் அலுவலகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி உலக அயோடின் குறைபாடு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு உலக அயோடின் குறைபாடு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் விளக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கம்மன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கிய பேரணிக்கு தொழுநோய் பிரிவு உதவி இயக்குநர் சிவராமன் தலைமை தாங்கினார். இதில் சுகாதார இயக்குநர் சிவேல் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி இறுதியாக கடற்கரை காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. பேரணியில் சபரி செவிலியர் கல்லூரி மற்றும் லாஸ்பேட்டை சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் அயோடின் குறைபாடால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சி மற்றும் பேரணி ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் சேகர், வெங்கடேஸ்வரன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முதல்வர் அறிவித்தபடி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் 6000 மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக இருந்தது. இதற்கான தொகை கட்டுமான தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் 68 வயதை கடந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனை பற்றி பேச்சுவார்த்தையில் முதல்வர் விரைவில் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மொத்தம் 40,000 கட்டுமான தொழிலாளர்களில் 9,000 பேர் மட்டுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இதன்படி தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆதார் அட்டை மற்றும் நலவாரிய அட்டை நகல்களை நேரில் சமர்ப்பித்து பெயர்களை பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களின் பெயர்களும் தொகை வழங்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த ஆண்டும் 68 வயதை கடந்த தொழிலாளர்களுக்கு விரைவில் தீபாவளி உதவித்தொகை வழங்கப்பட வாய்ப்புள்ளது. இதனிடையே கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படாத நிலையில் பண்டிகை கால உதவித்தொகையை உடனே வழங்க வேண்டும் என AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகையை விரைந்து வழங்க கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம், தேடுவார் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக சரியான வடிகால் வசதி இல்லாததாலும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததாலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி கழிவு நீருடன் கலந்து சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் நிலைமை இருந்து வந்தது. இதுபற்றி தகவல் அறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா அனந்தராமன் அப்பகுதியை ஆய்வு செய்து அவருடைய சொந்த செலவில் JCB இயந்திரம் மூலம் வாய்க்கால்களை தூர்வாரி வடிகால் வசதியை ஏற்படுத்தியும் மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் மண்ணெடுத்தும் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்வதற்கு
வாழ்வதற்கு ஏதுவாக சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். அவருக்கு அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் முனைவர் பட்டம் பயிலும் மாணவர் ஒருவர் மீது கேரள மாநிலம் கண்ணூரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றச்சாட்டின்படி 2018ஆம் ஆண்டு ஒரு பள்ளி மாணவியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்டவர் சமீபத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நபரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து புதுச்சேரியில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் அண்ணா சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் அர்பித் தலைமை தாங்கினார். இதில் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் செல்வி, வேதாஞ்சலி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி, கோகிலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மாணவரை உடனடியாக கைது செய்து அவரின் கல்வி தகுதி ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். அதே நேரம் சம்பவம் குறித்த விசாரணை சட்டப்படி நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட VOC வீதியில் சாலைகளில் தேங்கும் கழிவுநீரால் பல இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை அடைப்பு, குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்குதல் மற்றும் சரியான வடிகால் வசதி இல்லாததால் இந்நிலைமை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுதல் மற்றும் நோய்கள் பரவுவதற்கான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பாதாள சாக்கடையில் ஏற்படும் அடைப்புகளால் கழிவுநீர் பொங்கி வழிகிறது. சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இது பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் கழிவுநீர் வாய்க்கால்களில் தேங்கி நீர்ப்போக்கை தடுக்கின்றது. குண்டும் குழியுமான சாலைகளும் இந்த கழிவுநீர் தேங்குவதற்கான காரணமாகின்றன. இதுகுறித்து அப்பகுதியில் வசிக்கும் முன்னாள் ராணுவ வீரர் நலசங்க தலைவர் மோகன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, இப்பகுதியில் நான் 3 வருடமாக வசித்து வருகிறேன். மழை பெய்தாலும் சரி, பெய்யாவிட்டாலும் சரி, சாலைக்கு கீழே செல்ல வேண்டிய கழிவுநீர் சாலைக்கு மேலே செல்வதால் துர்நாற்றம் அதிகமாக வீசுவதாகவும், இதனால் இந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலைக்கு மேலே செல்லும் கழிவுநீரை சரி செய்து தரும்படி அவர் வலியுறுத்தியுள்ளார். என்னுடைய பேர் மோகன். நான் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்துடைய தலைவர். இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்கேன். மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்ஞ்சாலும் சரி, இந்த ஒரு சில தவறுகள் கண்டிப்பாக ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. சாக்கடை தண்ணி மாதிரி தண்ணி நாற்றம் போயிட்டுருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற கோழி கடையும் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லேருந்து வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க அதை சரி பண்ணாங்க. அது அண்டர் கிரவுண்ட்லேயே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த இது போய் தீர்ந்துச்சு. ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஸ்மெல்லு அவ்வளோ ஸ்மெல்லு. இப்போ 3 நாள் ஒரு நாள் மழை பெஞ்சதில் ஃபுல்லாக வந்தது. இப்போ மழையும் நின்று போச்சு. ஆனால் தண்ணி மாத்திரம் வந்துகிட்டே இருக்குது. மழை இல்லைன்னா கூட, கோடை காலத்தில் மழை இல்லாத காலத்தில் கூட இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு PWD பண்ணணும். அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு. அவங்களும் என்னென்னலாம் செய்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அது போகலை. நாற்றம் தாங்க முடியல. இப்படியே நீங்கள் அந்த பக்கம் போயிங்கன்னா அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு வாட்டர் பூரா. அது எல்லாமே அந்த கொசு அதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு இப்போ நார்மலாகவே இப்போ ஈவினிங் ஹவர்ஸில் கொசுவெல்லாம் ரொம்ப இருக்குங்க. இப்போ அதை சுத்தம் பண்ணால் தான் இந்த தண்ணி போகிறதுக்கு வழியாகும். இல்லைன்னா இது என்னன்னு பார்த்து இது அவங்க வீட்டு ஓனருங்க தான் செய்யணும்னு சொன்னால் முனிசிபாலிட்டி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து செய்ய சொல்லணும். இல்லைன்னா அதுக்குரிய ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்குள்ளே அதை செய்யலைன்னு சொன்னால் எங்களுடைய இது முடிவு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 5 வருஷம் நாங்கள் உட்காந்துருக்கணும். எலெக்ஷன் முடிச்சதுக்கு முன்னால் செய்யலைன்னா அப்புறம் இன்னொரு 5 வருஷம் நாங்கள் உட்காந்துருக்கணும். இதை கண்டிப்பாக அதை செய்யணும். இன்றைக்கி நாங்கள் இங்கே இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். இது எங்கள் சொந்த வீடு கிடையாது. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக ஏதாவது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சொந்த வீடுன்னு வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இந்த உள்ளார இருக்கிற கட்டமைப்பு எப்படி வரணும் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இருந்து சமையல் அறையில் வர்றது, இல்லை குளிக்கிற தண்ணியெல்லாம் இதில் வெளியே வர்றதுக்கு கிடையாது. பர்மிஷன் இல்லை. இது மழை தண்ணீரோட வடிகால் இதுதான். இது வேறு எதுவுமே போகக்கூடாது.
ஆனால் இங்கே போகிறது அது மாதிரி இல்லை. அவ்வளோ ஸ்மெல்லு. இந்த தண்ணி இப்படியே போயிட்டே இருக்குது. இவ்வளோ வாசனை. நீங்கள் வந்து காலையில் ஒரு 6 மணி போல் வந்து பாருங்கள், இங்கே உட்கார முடியாது, அவ்வளோ ஸ்மெல்லு. நான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டு ஓனர்ட்டையும் நான் சொல்லிட்டேன். அப்படி நாங்களும் அங்கே சொல்கிறோம் சார்னா கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக இந்த இதை வந்து நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் நான். அதனால் இந்த மீடியா மூலமாக அட்லீஸ்ட் இது வந்து அதிகாரிகள் நாலேஜுக்கு போகணும். அதிகாரிகள் இது வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த இடத்த வந்து சரி செய்யணும். காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு காவல் நிலையத்தில் IRP-ஆக காவலர் கலியமூர்த்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் அக்டோபர் 20ஆம் தேதி திருநள்ளாறு சந்திப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது காரில் வந்த ஒருவர் காரைக்கால் எல்லை பகுதியான அம்பகரத்தூரில் இருந்து 3 பேர் தன்னை பின்தொடர்ந்து வருவதாக புகார் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த ஆலந்தூர் அம்பேத்கர் நகர் ராம்ஜி என்பவர் காவலரிடம் புகார் தெரிவித்தவரின் காரை வழிமறித்தார். இது பற்றி அவரிடம் கேட்டபோது, போலீஸ்னா நீ என்ன பெரிய ஆளா, நான் யார் தெரியுமா, உன்னை கொலை செய்து விடுகிறேன் என மிரட்டல் விடுத்ததுடன் கலியமூர்த்தியை தாக்கி கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கலியமூர்த்தி திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவலரை தாக்கிய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளி கோவில் மற்றும் நரசிம்மர் கோவில் உள்ளது. பரிகார ஸ்தலமான திருக்கோவிலுக்கு தினம்தோறும் பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இவ்வாலயத்தில் நடைபெறும் அஷ்டமி பூஜை, அமாவாசை யாகம் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். லக்ஷ்மி நரசிம்மரின் வருடாந்திர நாளை முன்னிட்டு திருப்பவித்திர உற்சவ நிகழ்வு நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் உற்சவத்தில் பிரம்மாண்டமான யாக வேள்வி நடைபெறுகின்றது. மேலும் 4 வேதங்கள் திருமந்திரத்தால் செய்யப்படும் திருப்பவித்திர உற்சவத்தில் தரிசிப்பவர்களுக்கு ஓராண்டு யாக வேள்வியில் கலந்து கொண்ட பலன் உண்டாகும். இதனை முன்னிட்டு லக்ஷ்மி நரசிம்மருக்கு கலச பூஜை மற்றும் யாக வேள்வி சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறுகின்றது. இத்திருப்பவித்திர உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை கோவில் பீடாதிபதி நடாத்தூர் ஜனார்த்தனன் சுவாமி தலைமையில் ஆசிரம துணை நிர்வாகி வரத தேசிங்கன், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு ஆகியோர் செய்திருந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எய்டர் ஃபவுண்டேஷன், பிரான்ஸ் இதயமணி, ஸ்பாட்ஃபோர்ஸ் எஜுகேஷன் மற்றும் சேரிட்டி ட்ரஸ்ட், டாக்டர் வித்யாதரன், ரைசிங் ஹான்ஸ் ஜான்சி, ஹான்மேரி ஆகியோரின் ஒருங்கிணைத்தலின்படி திண்டிவனம் அடுத்த நத்தமேடு கிராமத்தில் வசிக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தீபாவளி புத்தாடை வழங்கப்பட்டது. புத்தாடையை உடுத்திக் கொண்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டம் என தீபாவளியை பட்டாசுகள் வெடித்து மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் வழங்கி கொண்டாடினர். இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் உறுப்பினர்கள் சதீஷ், டேவிட், தினேஷ், ஆனந்த், சாந்தி, நந்தினி, ராஜா, பரத், விஷால், கணேஷ் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் உள்ள ஸ்ரீ பொய்யாதமூர்த்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்காக முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரையின் அடிப்படையில் இந்து அறநிலைத்துறை மூலமாக முதற்கட்டமாக ரூபாய் 15 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதிக்கான காசோலையை காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் திருக்கணிகம்பட்டி ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்நிகழ்வில் ஆலய நிர்வாக அதிகாரி காளிதாசன் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர்கள் கலந்து கொண்டனர். பொய்யாதமூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக திருப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஜாக்பால். இவர் மீது அடிதடி கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளது. வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ஜாக்பால் நண்பரின் மகன் பிறந்தநாளை ஒட்டி பேனர் வைக்கும் பணியிலும் மற்றும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். அங்கு மறைந்திருந்த கும்பல் அவரை துரத்தி சென்று லாஸ்பேட்டை புறநகர் காவல் நிலைய வாயில் முன்பு வைத்து சரமாரியாக வெட்டி உள்ளது.
இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை அங்கு பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமண மண்டபம் மற்றும் காவல் நிலைய வாயில் முன்பு வைத்து அச்சமின்றி ஒருவரை வெட்டிவிட்டு தப்பி சென்றது மர்ம கும்பல். காவல் நிலைய வாயில் முன்பே நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள கோட்டக்கரை கிராமத்தை சேர்ந்த 32 வயதுடைய பெண் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்து 2 மகன்களுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தாய் இறந்து விட்டார். அதன் பிறகு அந்த பெண் கோட்டக்கரை கிராமத்தின் அருகில் உள்ள அச்சரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சூர்யா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் வசித்து வந்தார். இதனிடையே அக்டோபர் 22ஆம் தேதி கோட்டக்கரை மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் அந்த பெண்ணின் சகோதரர் சேட்டு என்பவர் அவரது மனைவி குடும்ப தகராறில் பிரச்சனை ஏற்பட்டு சொந்த ஊருக்கு சென்று விட்டதால் சூர்யாவுடன் வசித்து வந்த சகோதரியை வீட்டிற்கு சமைப்பதற்கு அழைத்துள்ளார். அதை ஏற்று அந்த பெண்ணும் சேட்டு வீட்டிற்கு சமைக்க சென்றுள்ளார். அப்போது மது போதையில் இருந்து சேட்டு வீட்டின் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு அந்த பெண்ணின் வாயில் துணியை திணித்து கைகளை கட்டி போட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து சேட்டை கோட்டுக்குப்பம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.